தானாக்காரன் படத்தை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் சொல்றேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. விக்ரம் பிரபு, எம்.எஸ். பாஸ்கர், லால் இவங்கலாம் நடிச்சு தமிழ் டைரக்ட் பண்ண படம் தான் தானாக்காரன். இந்த படம் வந்து ஒரு காப்ப பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. காப்போட ட்ரைனிங், ஒரு போலீஸ் ட்ரைனிங் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கதைக்களம் தான் அந்த படத்தோட ஸ்டோரியே. இந்த ஸ்டோரியை வந்து விக்ரம் பிரபு கிட்ட சொல்றாராம் தமிழ். சொல்றப்ப, சார் இந்த மாதிரி ட்ரைனிங் பீரியட்ல வச்ச கதை, போலீஸோட ட்ரைனிங் பீரியட் எப்படி இருக்கும், அவங்க ஜாபுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்றாங்க, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான காமிக்க போறோம். இது வந்து கிரவுண்ட்ல பிசிக்கல் பண்ற மாதிரி, பரேட் பண்ற மாதிரி, ஃபாலன் பண்ற மாதிரி, இந்த மாதிரியான காட்சி அமைப்புகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறாரு. பக்கத்துல ஒரு பெரிய மலை, மலையை ஒட்டி ஒரு கிரவுண்டு, அந்த கிரவுண்டை ஒட்டி பில்டிங், இது பில்டிங், அந்த ட்ரைனிங் பில்டிங் அப்படின்னு சொல்லி இப்படிதான் சார் லொகேஷன் இருக்கும் அப்படிங்கிறாரு. இவர் இந்த லொகேஷன்லாம் சொன்ன உடனே விக்ரம் பிரபு வந்து பக்கத்துல ஒரு பெரிய மலை கிட்ட லொகேஷன் அப்படின்ன உடனே ஹில் ஸ்டேஷன் நினைச்சிட்டாராம். ஒரு மூணாறு, ஒரு கொடைக்கானல், ஒரு ஊட்டி, இந்த மாதிரியான ஸ்பாட்டா இருக்கும் போல, பயங்கர ஒரு ஹில் ஸ்டேஷன்ல குழு குழுன்னு இருக்கும் போல அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டாராம். இவரோட லொகேஷன் என்ன அப்படின்னா வேலூர். வேலூர்ல ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 4 மாசத்துல ஷெட்யூல் போட்டு வெயில் கொள்ளுதாங்க ஏப்ரல்ல வேலூர்ல. பக்கத்துல அதே சொன்ன மாதிரியே மலை இருக்கு, கீழே கிரவுண்ட் இருக்கு, பக்கத்துல பில்டிங் எல்லாமே இருக்கு. குளிர் மட்டும் இல்ல, வெயில் பிக்குதான் சம்மர் டைம்ல. கூட இருக்க எல்லா அந்த படத்தோட நிறைய காட்சிகள் பாத்தீங்க அப்படின்னா கிரவுண்ட்ல தான் படத்தோட காட்சிகள் இருக்கும். போட்டு வெயில் பிக்குது, வெக்க, தண்ணியே உள்ள போய்கிட்டே இருக்கு, அதிகமா குடிச்சுக்கிட்டே இருக்கும் தண்ணி லிட்டர் கணக்குல. அப்படி இருக்கு. நான் அந்த அந்த ஷெட்யூல் ஷூட்டிங் முடிஞ்சு வெளியே வரேன், கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ இழச்சிட்டேன். இடையில ரொம்ப வெயில் இருந்துச்சு, நிறைய பேர் சுருண்டு விழுறாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த படத்துல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒரு கேங்ல நீங்க ஒரு மெயினான அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டா வரக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு சீன் இருக்கவங்க அரசியல் இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஷெட்யூல்ல வராங்க, இந்த இதுல வராங்க அப்படின்னா 4-5 நாள்ல அவங்க வேற இதுக்கு மாறிடுவாங்க. சார் வெயில் போட்டு கொள்றாங்க அப்படின்னு சொல்லி மாறிட்டாங்க. நிறைய பேர் அப்பெல்லாம் ஓடினவங்க இருக்காங்க. அந்த மெயினான ஆட்களை தவிர கூட நடிச்ச அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட்லாம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க கவனிச்சுனா தெரியும் அப்படின்னு. தமிழே வந்து விட்ட சொன்னாரா, சார் வெயில் ரொம்ப ஓவரா இருக்கு, கொஞ்சம் பிரேக் விட்டு ஒரு 10 நாள் 5 நாள் பிரேக் விட்டு அடுத்து ஆரம்பிச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாரு. இல்ல தமிழ், அதெல்லாம் வேணாம், ஒரேடியா வச்சு முடிச்சு விட்டுருங்க. இப்பயே வெயில் பிக்குது, என்னால பிரேக்னா நான் அதோட ஓடிடுவேன், திரும்ப வரவேலாம் மாட்டேன். அந்த அளவு போட்டு கொள்றீங்க, முடியவே முடியாது, ஒரே சிங்கிள் ஸ்ட்ரெச்ல முடிச்சு விட்டுருங்க நீங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இவங்களை வச்சு பண்ணுங்க, நீங்க வச்சு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் பிரபுவே சொல்லிட்டாராம். எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதையும், தெரியாது அப்படின்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.